வெல்கம் டு நிர்மல் விளாக்ஸ். நான் தான் உங்கள் நிர்மல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு ஹிடன் ஸ்பாட்டு தான். அந்த ஹிடன் ஸ்பாட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட்டு நான் போனதில்லை. என்னென்ன எப்படி கேள்விப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸில் தான் நான் ஒன்று பார்த்தேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அது ஒரு சஸ்பென்ஸாக வரும். நான் ஸ்டார்டிங்காக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் ஓகே கைஸ், நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் கைஸ். வெல்கம் கைஸ். இந்த ஈவினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா இருக்குது. இப்போ கரெக்டாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாமல் லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். லைட்டாக மழை பெஞ்சதுனால அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த இடம் தான் போகிறோம். லைட்டாக மழை பெஞ்சதுனால வண்டியில் கொஞ்சம் டஸ்ட்டு படைஞ்சி கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்கலாம் சன்செட்டு. பின்னாடி வர வண்டி நம்மளை தட்டி விட்டுருப்பாங்க. இல்லை ரோடு ஆகலையும் சொல்லிக்க கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் சூப்பராக இருக்குது வேலூர் போகும்போது. பட் இங்கேருந்து சென்னை போகும்போது தான் இன்னும் ரெடி பண்ணலாம். என்ன சரியா நம்ம ஃப்ரிட்ஜி போடுறோன்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரோடு வரும்போது பார்த்துருக்கீங்க ஒரு இடத்த. இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த ரோடு எல்லாமே அழகாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல, ஏன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா புதுசாக ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி கட்டி இந்த ஊரில் இப்போ தான் பார்க்குறேன். பெயிண்ட் வேறு அடிக்கிறாங்க. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நடுவில் அந்த செடியெல்லாம் வச்சாங்கன்னா இன்னும் பார்க்க தங்கமாக இருக்கும். செம்மையாக இருக்கு. இதுதான் அந்த சன்செட்டை பார்க்கும்போது வேறு லெவலில் அந்த மாதிரி இருக்குது. தம்பி கூட்டு வந்து சாப்பிடுறது பார்த்துருக்கோம். செம்ம இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. இவ்வளோ பேர் கிட்டே கேட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தா இங்கே தான் டிடிஎஃப் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு பெரிய கேஸ் ஆகிடுச்சு. அதோட ப்ளாகிங் சேனலே கொஞ்சம் தான் தடம் போடுற மாதிரி இருக்குல்ல, அது இந்த இடம் தான். வேறு லெவலில் நாங்கள் இருந்தது வேறு லெவல் சொல்லல. இங்கே இருக்கிற அட்மாஸ்பியரை சொல்கிறேன் நான். செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக மழை சீசன் இது வேறு. இந்த மரங்கிறோம் என்னடா கேப்பாக இருக்குது. ரொம்ப வைக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. இன்னும் அந்த க்ளவுட்குள்ளே போயிடுச்சுன்னா சாயந்தரமாகிடும், ஒன்றும் பார்க்க முடியாது. இப்போ கீழே இறங்கினோடனே அப்படியே நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்குது. பட் மேலே இருக்கும்போது ஒரு ஹைட்லேருந்து பார்க்கும்போது நல்லா பக்காவாக இருக்குது. இங்கே தான் அடிப்பட்டது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததில்ல, அங்கே தான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அப்போ இந்த வழியே இல்லை. இங்கே ஒன்று இருக்குது. அப்பாடியோ பள்ளத்தில் விட்டு போகிறேன்டா சாமி. கொஞ்சம் தூரம் தான் கைஸ் இருக்குது. சி ஓகே. ஆனால் ஆக்சுவலி பார்த்தா மழை பெஞ்சு தண்ணி ஓவராக ரொம்பிட்டு இருக்கு கைஸ். அப்படியே இந்த வியூவில் பாருங்களேன். அப்படியே அந்த பேய் படத்துலலாம் காட்டுவாங்களே, இன்னும் மொபைல் வியூவில் எடுத்தால் தான் பக்காவாக இருக்கும். எங்கே ஆழமாக இருக்குமா வர தெரியலையே. மீன் கைஸ், அடோ போவீங்களா? என்ன ஆழமா? அங்கே இந்த இடம் நல்லா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில.
ஆகலை. பின்னாடி அந்த இடம்லாம் தெரியும். ஆக்சுவலி இந்த வழியாக போயிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் போக ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்கும் போல். பார்ப்போம். இந்த இங்கேயும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அங்கே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. போக முடியுமான்னு தெரில. பார்த்தியா? ஆக்சுவலி ஆல்ரெடி அவரை ஷார்ட்ஸில் போட்டாங்க. அதனால தான் நானும் அதை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். இந்த மரம் தான் பார்க்கும்போது கொஞ்சம் இது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி பார்த்தா பயமாக இருக்க மாதிரி இருக்கும். சூப்பர்ல, அப்படியே கடல் மாதிரி இல்லை? இங்கே வந்து வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரோடு இதோ போகுது, நான் வந்த வழி. மாடு அங்கே நின்றுட்டு இருந்ததா அந்த இடம். பார்த்தீங்களா? வேலை காட்டுறதா இங்கே வரையும் வருது. இல்லை காய்ஸ், அந்த இடம்லாம் வழி வரல. வழி இருக்குது, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ரிஸ்க்கு காய்ஸ். இது வரையும் வந்துடலாம் மோஸ்ட்லி. பார்ப்போம், கொஞ்சம் முன்னாடி போவோம். அவ்வளோதான். இந்த இடம் தண்ணி கம்மி தான். இங்கே எதாவது டவுன் மாரி இருந்ததுன்னா இறங்கி ஏறிடலாம். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. பயமாக இருக்கும் போல இது. ஏன்னா வழியே இல்லைப்பா. வழி இல்லை. ஃபுல்லாக தண்ணி. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த இது ஒரு வழி போதே செம்ம. எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம். சரிங்க. தண்ணிப்பா, செம்ம தண்ணி. எல்லாம் கரெக்டாக போயிட்டு கழுவுட்டு வந்துக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போது கடல் மாரி இருந்துச்சு. இந்த சைலன்ஸ் ரூலில் என்ன விழுந்துதா இல்லை வெல்டிங் விட்டுருக்கா என்னன்னு கூட தெரியல. பட் இப்படி இருக்கு. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டு. வந்தாச்சு. நிறைய ஹிடன் ஸ்பாட் இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னடா எல்லாம் பெரிய பெரிய முள்ளாக இருக்குது. பஞ்சர் ஆகிடுமோ? ஓகே, இன்னும் கொஞ்சம் அது வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். கொக்கு பறக்கிற அளவு கூட. செம்மையாக இருக்குல்ல? என்னடா ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. அந்த வழியிலே வந்துருக்கலாம் போல இல்லையா? அங்கே பாரு போய். சரி, அடிச்சுப்பான். அவசரம் போட்டுன்னு வந்து நல்லதாக போச்சு. சோலோவாக தான் வந்துருக்குறேன்.
பார்த்தீங்கன்னா அந்த மாடு வச்சுருந்தாங்கல்ல அந்த இடம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ரைட்டில் போகணும் போல். வண்டி நிறுத்திடுமா ஏம்மா? சரி, வண்டிகிட்டே போகலாம் போல இதுயா. அந்தளவுக்கு ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. பாருங்கள், அந்தளவுக்கு ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. ஆனால் என்ன, இந்த இடம்லாம் இப்போ தான் தண்ணி வந்திருக்கு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம்லாம் வந்து முன்னாடி தண்ணி இல்லாமல் இருந்தது. ரெக்கார்ட் ஆகுது. தண்ணி இல்லாமல் இருந்தானே அவங்க வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்காவாக அங்கேருந்து வீடியோ எடுத்தாச்சு. இதுதான் அந்த இடம் காய்ஸ். கோப்ரோ வியூவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நம்ம வண்டி வந்துருச்சு. கிட்டத்தட்ட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஃபுல்லாக அவங்கவுங்க ஓன் ரிஸ்கில் தான் வரணும். ஆனால் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பறவை இருக்குண்ணா. அவங்க வந்து வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் போனாங்க. அந்த இடம் போனேன்னா நமக்கு ஆப்படிச்சு விட்ருவாங்க. ஆனால் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஈவினிங்கு இல்லைனா இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நீ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து ரியலாக இருக்கிற இடம். அதுதான் நான் நடந்து வந்த இடம். ஓகே, அந்த பறவைலாம் நல்லா இருக்குல்ல. ஓகே கைஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடம் இருக்குல்ல. ஓகே, நான் ஜூம் பண்ணி தான் எடுக்கிறேன். அந்த இடம் தான் கைஸ். நான் வீடியோவில் பார்க்கும்போது தண்ணி இல்லாமல் இருந்தது. ஒரு 1 வீக்காக ரிப்பீட்டடாக மழை வந்ததுனால கொஞ்சம் இதுவாகிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லாம் பேய் படத்தில் வர மாதிரி ஃபுல்லாக சுற்றி எங்கே பார்த்தாலும் காக்கா தான் கைஸ். இங்கே பாருங்களேன், இப்போ தரை சும்மா இருக்கிற மாதிரி தானே இருக்குது இங்கெல்லாம். இங்கே பாருங்களேன், இப்போ ஜூம் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, பறவை சரணாலயம் மாதிரி இவ்வளோ பறவை இருக்குது. ஆக்சுவலி நம்ம அங்கே மாடு போதில்லை, அங்கேருந்தான் நம்ம ரிட்டன் வந்தோம். இன்னும் போகலாம் நம்ம, ஆனால் வந்து இந்த பக்கம் சுத்தமாக வழியே இல்லை. இதில் போயிட்டு போகணும். இந்த பக்கம் தான் வழித்தடம் தெரியுது. தண்ணி வந்து ரொம்பினதுனால நம்மளால் போக முடியாது. இங்கே பாருங்கள், இங்கேயும் பறவை தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பக்கம் எதுவும் நல்லா இல்லை. பின்னாடி பக்கம் தான் நம்ம இங்கேருந்து வெயிட் பண்ணி நம்ம பின்னாடி பார்த்தோன்னா தான் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஹைவே இருக்குல்ல, ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு மேலே போக முடியாது கைஸ். ஏன்னா வழி தெரில, ஒன்றும் தெரில. பள்ளத்தில் விடுறோமா எங்கே விடுறோமான்னு சொல்லிட்டு தெரியல. பட்டு செம்ம. நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் கைஸ். வீடியோ ரொம்ப நேரம் எடுக்க முடியாதுல்ல. அப்படியே பேக்கில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் க்ரீன் தான். செம்மையாக இருக்குல்ல பேக்ரவுண்டு, செம்ம சன்செட்டு. ஓகே கைஸ், பார்ப்போம். நான் கொஞ்ச நேரம் தனியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே எப்படா என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு ஃபோனு, பாட்டு கேட்க, அப்படியே வந்து ஒரு கொஞ்ச நேரம் நம்ம பிடிச்ச சாங்கை வந்து அப்படியே கேட்டுட்டு ஒரு 4 சாங்கோ 3 சாங்கோ கேட்டுட்டு
அப்போது ஒரு நிம்மதி வரும்ல, அதுதான் கைஸ். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு என்ஜாயின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறது. பட்டு செம்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீக் கொஞ்சம் இப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா ஹெல்மெட் இதுலேருந்து நான் எடுக்கிறேன். இப்போது ஓகேவா இருக்குமா தெரியல. ஓகே கைஸ், நான் அப்புறம் பார்க்குறேன். பாய் கைஸ். நம்ம இப்போ கிளம்புற டைம் ஆச்சு. கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் முக்கியம் கைஸ் இங்கே. ஏன்னா வந்து ரொம்ப தண்ணியில் இருக்குமா, ஸோ ஸ்னேக் பாபுஸ்னு இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஆளில் போடுங்க கைஸ். இந்த மாதிரி வேறு எங்கன்னா ஹிடன் ஸ்பாட் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் ஒரு கமெண்ட் ப்ளஸ் இல்லைனா இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நானும் போய்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரேன் கைஸ்.